என்ன விஷயமா நீங்க வந்து அவங்களை மீட் பண்ணீங்க? எந்த மாதிரியான ஆதரவுகள் உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு யார் மூலியமா இதை வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க? சார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா வந்திருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன வெல்கம் பண்ணுறீங்க? சார் இது நாங்கள் ரொம்ப பெருமிதமாக வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டால் எங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம். நாங்கள் 38-40 வருஷம் வேலை செய்து எங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய கோலார் மாவட்ட எம்பியை வருகை தந்தாருங்க, பிஜேபி எம்எல்ஏ வருகை தந்தாங்க, பங்கார்பேட்டை எம்எல்ஏ வருகை தந்தாங்க, டிசிலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து இருக்கக்கூடிய சில சங்கங்கள், கன்னட சங்கங்கள்லேருந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இது நியாயமான கோரிக்கைன்னு எல்லாருமே வந்து எங்களுக்கு குரல் கொடுக்க எழும்பி இருக்கிறாங்க. இதில் அண்ணன் திருமாவளவனுடைய இயக்கத்தை சார்ந்தவங்களும் வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய எங்களுக்கு பெருமை. அதனால் எங்களுடைய நியாயமான கோரிக்கை, நாங்கள் இத்தனை வருஷம் வேலை செய்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகாத ஒரு பெரிய வருத்தம். அதே டைமில் ரிட்டையர்ட் ஆகி போகிறவங்களுக்கு வந்து சர்வீஸ் கிராஜுவேட்டியில் வெறுங்கையில் போகிறோம். 60 வருஷம் ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷனில் கூட எங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் ஆஃபீஸருக்கு தங்க நாணயம் கொடுத்தாங்க, 8 கிராம் கோல்டு. அதில் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. எங்களுடைய பிள்ளைங்க வந்து இன்றைக்கி ஏற்கால 5-6 வருஷமாக கூட இருக்காங்க, அவங்களும் நான் எமோஷனாக இருக்காங்க, அவங்களும் அப்கிரேடேஷன் பண்ணி அவங்களையும் வாழ வைக்கணும் அப்படின்ட்டு எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வச்சு இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். இன்றைக்கி இன்னும் சிஎம்டி சாரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சாரும் எங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து கெஸ்ட் ஹவுஸில் 11:30க்கு எங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்குது. அதை வந்து நாங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு மற்றது என்ன விஷயத்துக்கு நாங்கள் சொல்கிறோம். சார் திருமாவளவன் சார் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் மீட் பண்ணுவீங்களா? பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வராங்க சார். எங்களுடைய கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் பேரர் மீட்டிங் முடிச்சுட்டு அதில் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் கண்டிப்பாக வரோம். வந்து அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக. இந்த நேரத்தில் தங்கவயல் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தங்கவயல் மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு வேணும். நாங்கள் வந்து தங்கவயல் மண்ணில் பிறந்த பிள்ளைங்க, தமிழினத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் கூட நாங்கள் வந்து கர்நாடக மாநிலத்தில் தங்கவயலில் பிறந்து தங்கவயலில் படித்து இந்த பெம்மலுக்காக நாங்களும் பல ஆண்டுகள் இங்கே உழைச்சின்னு இருக்கிறோம். இந்த உற்பத்திக்காகவும் இந்த பெம்மலுடைய நலனுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் நாங்கள் வந்து வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இந்த குறைந்த சம்பளத்தில் இவ்வளோ நாள் வாழ்ந்து எங்கள் பிள்ளைங்களை இன்றைக்கி படிக்க வைக்கிறதுக்கு முடியாத ஒரு கஷ்டமான நிலை, அப்பா அம்மாவுக்கு சோர்பட முடியாமல் ஒரு அவல நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருந்தும் முடியோடு தான் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணின்னு இருக்கிறோம். இந்த ஃபைட்டிங்க்கு உங்களுடைய பேராதரவு வேணும்னு இந்த காலையில் உங்களை வேண்டி வந்து கேட்டுக்கின்னு, இது தங்கவயல் முழுக்க இல்லை, கர்நாடக மாநிலம் முழுக்க இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய தீவிர அடையணும். இது நாடு முழுக்க ஆகணும்னு சொன்னால் அண்ணன் திருமாவளவன் போல இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் இதில் பங்கேற்று எங்களுடைய குறைகளை பார்லிமெண்ட்டில் பேசணுன்னு உங்களுடைய சார்பு எங்களுடைய தொழிற்சங்க தலைவர்களுடைய சார்பாக வேண்டி கேட்டுக்கிற தலைவர் ஜெய்பி இல்லைங்க சார். எங்களுடைய பிரச்சனையை இன்னைக்கு இந்த ஊர் அளவில், நாடு அளவில், மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு எழுச்சி மிகு இது போராட்டமாக உருவாக்கி தந்தது இந்த பிரஸ் மீடியா. அவங்களுக்கு எங்களுடைய அன்பு கடந்த வணக்கத்தை என்றென்று நாங்கள் உரிதாக்கி கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். போராட்டத்தை முழுமையாக வெற்றி பெறணும்னா இந்த மீடியா தான் இந்த நாடு பூரா, இந்த உலகம் பூரா கொண்டு செல்லணும் சார். அதுக்காக நான் உங்களுடைய ஆதரவு என்றென்று எதிர்பார்க்கிறோம் சார். உங்களுடைய பேராதரவு எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கு தேவை என்றும், எங்கள் சங்க தலைவர்களும் எங்கள் தொழிலாளர் குடும்பங்களை காக்கணும்னா இந்த மீடியா எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு இந்த காலை வேலையை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன் சார்.